அந்த விதத்திலே இந்த முறை நாங்கள் எடுத்து அடுத்த பாடல் வந்து குருபதத்தை கும்பிடுவோம். தொடர்ச்சியாகத்தான் வருது. நீங்களும் குரு வணக்கம்தான், நாங்களும் குரு வணக்கம்தான். குருபதத்தை கும்பிடுவோம். படியுங்கள். காலை எழுந்திருந்து கைகால் முகங்கழுவி கோலமலர் எடுத்துக்கிளியே குருபதத்தை கும்பிடுவோம். அடுத்த பாட்டுக்கு முதல் நாங்கள் இது இந்த கருத்து பார்த்துத்தானே போறோம். நாங்கள் இது ஒரு பாட்டு இல்லையா? காலை எழுந்திருந்து யோக சுவாமிகள் சொல்ற விஷயம் முக்கியம், மிக அடிப்படை. காலையிலே விளம்புறது, அதிகாலையில விளம்புறது, காலையில் எழுதல் மிக முக்கியமான ஒரு விஷயம். சில பேருக்கு அது சிக்கலான விஷயமும் கூட. பிள்ளைகளுக்கு முக்கியமாக பழக்க வேணும். இன்றைக்கும் காலையில அதுதான் கதை. என்னுடைய மகள் அங்க படிச்சு கொண்டிருக்கிற இங்கிலாந்துல அவ சொன்னான், வெள்ளன்னு எழும்புறது 9 மணிக்கு கிளாஸுக்கு போகணும், விழும்புறது கஷ்டமாயிருக்கு. ஏன் கஷ்டமாயிருக்குன்னா என்னோட அடிஷனல் கோர்ஸ் ஒன்று செய்யறா, அது வந்து இரவு 1 மணி வரைக்கும் போகுதான். அப்ப நான் சொன்னேன், முதலாவது காலையில் எழும்ப வேணும், அதுக்கு இரவில நல்ல தூக்கம் வேணும். அப்ப முதல் உடலை பார்க்க வேண்டும். இப்ப நல்ல தூக்கம், நல்ல உணவு, ஆரோக்கியமான உணவு, நல்ல உடற்பயிற்சி, இது மூன்றும் கட்டாயம் தேவை உடலுக்கு. உடலும் நல்ல தூக்கம் வந்து உடலுக்கு மட்டுமல்ல உள்ளத்துக்கு. இறைவன் சைவத்துல தான் ஒரு தொழில் வைத்திருக்கிறார். என்ன செய்வார் என்றால் எல்லா உலகங்களையும் அழித்து திருப்பி காக்கிறார். ஏன் ஒரேடியா விடலாமை என்றால் இளைப்பாறுதலுக்கு. வடிவாய் சொல்லி இருக்கும் சைவத்துல இளைப்பாறுதல் என்ற சொல்லும் வரும். உயிர்கள் கடவுள் இளைப்பாடுறதுக்கு இல்லை, ஓய்வில்லாதன உபமனிற இந்த உயிர்கள் இளைப்பாறுதலுக்கு. அதற்காகத்தான் இந்த உலகங்களை எல்லாம் அழித்து ஒடுக்கி ஒருவரை ஒடுக்கி வச்சிருக்கிறது. அதே மாதிரி இந்த உயிர் வாளிகள் எல்லாரும் உழைப்பாடுறதுக்கு தான் எங்களுடைய தூக்கம், எங்களுடைய தூக்கம். நல்ல தூக்கம் வேணும். உழைப்பாருனாத்தான் அடுத்த நாள் மனம் நல்ல, சித்தம் எல்லாம் நல்ல இதாயிருக்கும். அப்ப அது நாளாந்த வாழ்க்கைக்கும் எல்லாம் ஆத்மீகத்துக்கும் தேவை. அதற்கு குந்தகமான எல்லாவற்றையும் இயன்ற வரைக்கும் தவிர்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு வேலை அல்லது உத்தியோகத்துக்காக இதன்றது வேறு. மற்றும்படி இந்த விடிய படுத்திருக்கிறது இயலுமான வரைக்கும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆத்மீக ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ல முதலாவது காலையில் எழுத. சென்ற வாரம் இங்கே இருக்கிற மியூசிக் படிக்கிற ஒரு தம்பி நல்ல வடிவா பாடுவார். என்னுடைய சச்சங்கத்துக்கு அங்கே அல்லது அந்த எங்களுடைய கிளாஸுக்கு அங்கே எங்களுடைய மையகத்துக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக அவரை அழைத்து நான் சொன்னேன், தான் இந்தியாவில் போய் இங்கே தான் பிறந்து வளர்ந்து இந்தியாவில் போய் தான் 6 மாதம் இருந்து பழகைக்குள்ள விடிய வரலன்னா 4:45 கிளம்பணுமா. எழும்பி சாதகம் பண்ண துவங்கிடுவான். அப்ப அவர்கள் பாட்டெல்லாம் அடிச்சு 9:30 வரைக்கும் போகுமா. அதுக்கிடையில ஒரு காஃபி வரும், அதோட 9:30 வரைக்கும் அது போகும். அதுக்கு பிற்பாடு குளிச்சு வெள்ளனை டிஃபன் முடிச்சுட்டு ஓடிச்சு அடுத்தது அது வெளியில இன்னொரு இடத்துட்டு இருக்குமா. அது முடிச்சுட்டு வந்து லஞ்ச் எடுத்துட்டு வீடுகள் கிளீன் பண்ணி தூக்கம் போட்டு எழும்பினா அப்புறம் அது பின்னிரவா. அப்படித்தான் குருகுலம். காலை எழுதல் என்பது மிக முக்கியமான டிசிப்ளின். நாட் ஓன்லி ஃபார் த ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஈவன் ஃபார் த மெட்டீரியல் லைஃப். You see all the successful people, the CEOs and directors of the companies, politicians and wealthy people, they all get up early morning. ஒரு தடவை விடிய படுக்கிறது கிடையாது. காலை எழுந்திருந்து ஒன்றும் செய்ய தேவையில்லை, காலையில் எழும்பினாலே முக்கியமான விஷயம். கைகால் முகங்கழுவி, காலையில் எழுந்த பிறகு கைகால் முகங்கழுவி கோலமலர் எடுத்து, கோலமலர் என்றால் என்ன? அழகான மலர்களை எடுத்து கிளியே குருபதத்தை கும்பிடுவோம். இந்த கைகால் முகங்கழுவி கும்பிடுறது யாழ்ப்பாண தமிழர் மரபு. பொதுவாக சைவ சமய மரபு, இந்து சமய மரபு எல்லாம் சொல்லுவார்கள், நீங்கள் குளித்து தூய்மையான பிறகுதான் சாமி கும்பிடுறது என்ன. ஆனா எங்கட யாழ்ப்பாண மரபில வெள்ளனை எழும்பி கைகால் முகங்கழுவினோன்னு சாமி கும்பிடுற மரபு இருக்குது இல்லையோ?
அப்ப இது யாழ்ப்பாணத்து சைவ மரபண்டு ஒரு பிரதிபலிப்பு. கைகால் முகங்கழுவி கோல மலரெடுத்து பாத்தீங்களா? கிளியே குருபதத்தை சரியா? சுவந்தினி யூஸ் பண்ணுவோம். ஓகே, சரி. அப்ப அந்த காலையில எழுந்து கோலமரரிடத்து கிளியே குருபதத்தை கும்பிடுவோம். குருபதத்தை கும்பிடுறது சம்திங் நியூ. என்ன யுவர் சுவாமிகள் ஞான குருவை கண்டார், குருவிட இறைவனை கண்டார், குருபதத்தை கும்பிடுவோம் என்று சொல்றார். அந்த குரு என்பது யார்? குரு என்பது இருளை அழித்து ஒளியை கொடுப்பவர், இருளை கெடுத்து ஒளியை கொடுப்பவர் குரு, ஞானத்தை கொடுப்பவர் குரு. இப்ப குரு லட்சணம் இருக்கு. குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். குருட்டினை நீக்காத குருவினைத்தான் கொள்வார். ஒவ்வொருத்தரும் குரு பார்க்க தனக்கேற்ற குரு வேணும் என்று பார்க்கறது. தான் செய்கிறதுக்கு எல்லாம் ஆமாம் போட்டு ஒரு வாழ்த்து செய்தி சொல்லி இந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன், இந்த பூவத்தாரன் விபூதியத்தாரன் எல்லாம் சரியா வரும் என்று சொல்லி அனுப்புறது. இறுக்கி பிடிச்சு சேலஞ்ச் கொடுத்து டிசிப்ளின் பண்ற குருவை விரும்புற இல்லை. என்ன கூலி தொழிலாளர் கொண்டு விற்போர் போல விற்கும் வேலை பகடிகளை மகவாதே ஒளிவில் ஒடுக்க சொல்லுவார். இந்த கூலிக்கு வேலைகிறாக்கள் மற்ற கொண்டு போய் விற்கிறாக்கள் மாதிரி கத்தி கத்தி விற்கிற குருமார ஒரு நாளும் போகாதே. லாபாய் லாபாய் வாங்கோ வாங்கோ குண்டலினி யோகம், நாசி யோகம், வாசி யோகம், வாதி யோகம், சிவயோகம், சிவஞானம், சாம்பவி தீட்சை, சம்பவி தீட்சை என்றெல்லாம் இருக்குது. போனெல்லாம் டிக்கெட் வச்சிருப்பார்கள். கூலி தொழிலாளர் கொண்டு விற்போர் போல நிற்கும் வேலை பகடிகளை, பகடி என்று சொன்னதெல்லாம் பகடி நிசுப்பாத்தி, தொழிலா செய்கிறது ஒரு நிசுப்பாத்தி, ஆத்மீகத்தை ஒரு தொழிலாக எடுத்து செய்கிற ஒரு வேலை பகடிகளை மேவாதே என்று சொன்னார். நல்ல குருவானவர்கள் பார்க்கறதுண்டா அப்படித்தான் பார்க்கணும். எங்கே கட்டணம் காசு இருக்குதோ அது ஒரு ரெட் பிளாக். மாணிக்க வாசகர்கிட்ட திருப்பரந்துரையில சிவபெருமான் கட்டணம் கேட்கல. அருணந்தி சிவாச்சாரியிடம் மீகண்டார் கட்டணம் கேட்கல. உமாபதி சிவாச்சாரியாரிடம் மரஞான சம்பந்தர் கட்டணம் கேட்கல. தட்சணை கொடுப்பதன் ஒன்றுண்டு. எங்களோட விருக்கதையில இதுக்கு மேல கொடுக்க இயலாதென்று நினைத்து அந்த அளவுக்கு எங்களுக்கு இயலமானதை கொடுக்கிறது. அது கொண்டு இருக்குது. அதான் குரு. குரு லட்சணம் அண்டுண்டு. குருவானவர் எப்படி குரு லிங்க சங்கமவியல் என்று சொல்லி ஆறுமுக நாவலர் சைவ வினாவிடையில ஒரு சாப்டரே வச்சிருக்கிறார். குருவண்டா என்ன, எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். காலை எழுந்திருந்து கைகால் முகங்கழுவி கோல மலரெடுத்து கிளியே குருபதத்தை கும்பிடுவோம். முதலாவது வேலை கும்பிடுறத செய்யுங்கோ பிள்ளை. இன்னத்தேன ஆடினாலும் ஆடுங்கோ பிள்ளைகால். முதல் ஒரு கால் சுவாமியை கும்பிட்டு விளக்கி ஏற்றி திருநிட்ட பூசி மனதால் நினைச்சு வாயால் ஒரு தோத்திரம் சொல்லி போட்டு செய்யுங்கோ. அதான் சொல்றார். வெள்ளன எழும்பினோன்னு முதல் வேலையை அதை செய்ய வேணும். நீங்கள் தேத்தண்ணி குடிப்பீங்கள், கோப்பி குடிப்பீங்கள் என்று தெரியும். அதுக்கு அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு முதல் விளக்கை ஏற்றுங்கள். கோயிலையும் அப்படித்தானே. ஐயா வந்தா முதல் மடப்பள்ளியில ஏத்தி போட்டு பிறகு சுவாமிக்கு அந்த விளக்குத்தான் வருமன் நெஞ்சாலும்.
காலை எழுந்திருந்து கைகால் முகங்கழுவி கோலமலரெடுத்து கிளியே குருபதத்தை கும்பிடுவோம். அது கொண்டு அடுத்தது பாப்பம் அதுக்கு பாடல. அடுத்தது கோபக்ரோதம் மோகம் ஆகிய கூடாத கூட்டம் கூடாதே, நாடாதே என்றும் தேடாதே, நாம் அதுவழி நாம் அதுவழி. கோப குரோத மோகமாகிய கூடாத கூட்டங்கூடாதே. ரெண்டு சொன்ன கூடாத கூட்டங்கூடாதே. தேவையில்லாத கூட்டத்தோட கூடக்கூடாது. எப்படிப்பட்ட கூட்டம்? கோப கூட்டம், குரோத கூட்டம், மோக கூட்டம். கோப கூட்டம் என்ன? சண்டை பிடிக்கிறது. இவரே அப்படி செய்கிறார், உனக்கு இப்படி செய்கிறார் என்று சொல்லி சண்டை மூட்டுறது. குரோத கூட்டம் என்றால் என்ன? வேறுபாடுகளை வளர்க்கிறது. மோக கூட்டம் என்றால் என்ன? அங்கே அவர் அப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார் என்று சொல்லி ஆசை. கோபம் குரோதம் மோகமாகிய கூடாத கூட்டங்கூடாதே. கூடலாம் ஒன்றும் இல்லை, கூடினா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கவன். கோபப்படுறது, குரோதப்படுறது, ஆசைப்படுவது மோகம். சச்சங்கத்தில் அதான் சொல்றது. சச்சங்கத்வே நிசங்கத்வம். சச்சங்கத்துல வந்துட்டா தேவையில்லாத கூட்டம் வராது. சங்கமெண்டா கூட்டம். சச்சங்கத்வே சச்சங்கத்துக்கு வந்துட்டால் நிசங்கத்வம், இன்னொரு சங்கம் விடுபட்டு போகும். என்ன சங்கம்? கூடாத கூட்டம் விட்டு போயிடும். கூடாத கூட்டம் விட்டு போயிடும். இல்லையோமா? அதண்டா உண்மை. இல்லாட்டியோ அதுக்கு வா இதுக்கு வாண்டு ஒரே இது எனக்கும் பெரும் அழைப்பு, அந்த அழைப்பு, அதுக்கு வாங்கோ இதுக்கு வாங்கோ, இந்த தரப்பு விழா, அந்த புத்தக வெளியீடு, இந்த இது அந்த இது கண்டு சிலதுகளுக்கு ஆக ஒப்ளிகேஷன்டா போறதான். யாராவது இப்ப வச்சிருக்கிறேன், யாராவது சட்சங்கம் எங்களை வகுப்போட தொடர்புடைய ஆக்கள் கேட்டா மட்டும் தவிர்க்க முடியாட்டி போறது, இல்லாட்டி போறதில்லை. இல்லாட்டி போறதில்லை. கேட்பாரு, நவராத்திரி கூட கேட்பார்கள், அதுக்கு வாங்கோ இதுக்கு வாங்கோன்ட்டு. இங்கதான் ஒவ்வொரு நாளும் சச்சங்கம் இருக்குது. அப்ப தேவையில்லாத கூட்டம் வராது. சச்சங்கத்வே நிசங்கத்வம். தேவையில்லாத கூட்டம் நிசங்கத்வே நிர்மோகத்வம். தேவையில்லாத கூட்டம் வராட்டி ஆசைகள், தேவையில்லாத இந்த ஆசைகள் மோகம் வராது. பாத்தீங்களா? தேவையில்லாத கூட்டம் வந்தா தான் அவர் அங்க ஹாலிடேக்கு போனாராம், இவர் இந்த சீலை வேண்டினாராம், அவர் அந்த கார் வேண்டினாராம், இவர் இந்த வீடு வேண்டினாராம். இந்த கதையெல்லாம் பெருமல்லோ. நீ போகலையோ நான் போகலையோன்ட்டு. எங்கிட்ட சச்சங்கங்கள்ல முந்தி கொஞ்சம் முன்னுக்கு திறந்தோடனே இப்படி எல்லாம் கதைக்கிறது இருக்கிறது. இப்ப எல்லாம் நல்லா குறைஞ்சிட்டு. இப்ப இல்லை, பெரும்பாலும் பார்த்தால் நேரம் பாட்டு பாதிச்சு கொண்டுதான் இருக்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமா அடங்கும். இது முந்தி சிரிப்பா இருக்கும் உங்களுக்கு. சச்சங்கம் நேரம் நடக்கிற காலத்துல இந்த பிள்ளைகளோட கிளாஸ் முடிஞ்சு நேரம் நடக்கும். இப்ப வந்த உடனே எல்லாரும் ஒருத்தர் நீங்கள் எல்லாரும் குசலம் விசாரிப்பீங்க. இதுல வந்தாக்கள் தான் எங்கட பிள்ளைகள் சொன்னாங்க, என்னப்பா உங்களோட சச்சங்கத்தை இப்படிதான், உங்களோட சச்சங்கத்தை ஆக்கள் எல்லாரும் ஒரே கொசிப்பு கதைக்கணும்னு சொன்னாங்க. பிள்ளைகளுக்கு விளங்குது பாருங்க. அதே மாதிரி திருக்குறள் மாநாடு நடக்க பிள்ளை பிடித்தான். ஒவ்வொரு சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் அது இருக்கு. அதையும் கேட்டுக்கொண்டது. இன்னும் திருக்குறள் மாநாடு நடத்துகிறீங்க, திருக்குறளுக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தர் நடக்கிறீங்கன்றாங்க. பிள்ளைகளுக்கு டக்கண்டு விளங்குது, எங்களுக்கு தான் புரிகிறது இல்லையா என்ன? அதான் கூடாத கூட்டம். அப்ப நிச்சங்கத்தே நிர்மோகத்வம். அந்த கூடாத கூட்டம் கூடாட்டி அந்த தேவையில்லாத கதைகள், தேவையில்லாத ஆசைகள் வராது. தேவையில்லாத ஆசைகள் வராட்டி நிர்மோகத்தே நிச்சல தத்துவம். அப்படியே தேவையில்லாத ஆசைகள் எல்லாம் மோகம் இல்லாம போனோன்னு நிச்சல தத்துவம். சலனமண்டா ஆடிக்கொண்டிருக்கிறது. இது நிச்சலமண்டா ஆடிக்கொண்டிருக்காத மாதிரி தத்துவம். நிச்சல தத்துவம் உள்ளுக்குள்ளே அப்படியே அடங்கும். மாற்றமனங்களிய நின்ற மறையோனே அப்படி நிக்கிறவன் தெரியும். இப்ப நாங்கள் அடிக்கிற கூத்துல பறக்கிற தூசில தெரியுதில்லை உள்ளுக்குத்தான் இறைவன் இருக்கிறார். அதெல்லாம் அடங்க பார்த்தா அங்க இருக்கிறார்.
இப்ப கூடாத கூட்டங் கூடாதே நாடாதே. நாடாதே என்னத்தை நாடாதே? நாட்டம், உலக நாட்டம் என்று இருக்கு. கெட்ட சகவாசம். சகவாசங்கள் அதை நாடாதே, ஆசையை நாடாதே, என்றும் தேடாதே என்று அது ஒரு கருத்து. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, ஆத்மீகத்துல கூட இறுக்கி பிடிச்சு கொண்டு போகக்கூடாது. இறுக்கி பிடிக்கிறது சில சமய குழுக்கள், சில குருமாருடைய கூட்டம் இருக்கு, இறுக்கி பிடிச்சு கொண்டு போவினம் என்ன. அதுதான் ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே, நீ அதனை பாராதே, பார்த்ததனை பார். அது திருவருட்பயன். ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே. அப்ப ஆத்மீயத்தில் கூட இறுக்கி ஓராதே, ஆக ஆராய்ச்சிக்குள்ள போகப்படாது. ஓறுதல் என்றால் ஆராய்தல், ஆக ஆராய்ச்சிக்குள்ள போகப்படாது. சம்பந்தனம் ஒரு பாட்டில் படிக்கிறார் என்ன, சுடர் விட்டுல நங்கள் சோதி என்று சொல்லி படிப்பார் என்ன, ஒரு பாட்டில் வருது. அதுல அப்ப ஓராதே ஒன்றை உற்று உண்ணாதே, இறுக்கி பிடிச்சு பார்க்கப்படாது. அப்ப நாடாதே என்றும் தேடாது என்றால் இந்த லைட்டா இலகுவா போகணும், ஃப்ளோவோட போக வேணும். இறைவன் காட்டுற ஃப்ளோவில போகணும். நீங்க இறுக்கி பிடிச்சு கொண்ட இறுக்கி பிடிச்சால் ஆத்மீகத்துல போக இயலாது. ஒன்று இல்லை. நாடாதே என்றும் தேடாதே, நாம் அது வழி, நாம் அது வழி, நாம் அது. அது என்பது என்ன? தட். நாம் என்பது என்ன? நான். நாம் அது வழி, தத்துவம் அசி, தத்துவம் அசி. அதைத்தான் சொல்ற. நாம் அது வழி, நாம் அது வழி, தத்துவம் அசி, தத்துவம் அசி. அதைத்தான் சொல்றேன். அதுதான் ஏதுக்களாலும் எடுத்த முன்னீங்களா, இப்படித்தான் இருக்கணும் சச்சங்கம். சிவகுமார் மாதிரி ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம், சுடர் விட்டுளனங்கள் சோதி. ஏதுக்களாலும், ஏதுக்கள் என்றா காரண காரியங்கள் லொஜிக்கால ஆக இறுக்கி பிடிச்சு சொல்லப்படாது. அந்த அளவுக்கு தேடுது. எடுத்த மொழியால, மொழி வார்த்தை ஜாலங்களால போட்டு கடவுளை நிரூபிக்க முற்படக்கூடாது. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சாதிக்க வேண்டும், சோதிக்க வேண்டாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துக்காத. அதான் நாடாதே என்றும் தேடாதே. அதுதான் ஓராதே ஒன்றை முட்டுண்ணாதே, நீ அதனை பாராதே, பார்த்ததனை பாரண்ட திருவருட்பயன். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க ஒண்ணு. சும்மா ஒரு தேவை எங்களுக்கு. மிக்கு என்றால் என்ன? எக்ஸ்ட்ரீமில் போகக்கூடாது. அதான் மிக்கு சோதிக்க வேண்டாம். அழகாகத்தான் சம்பந்தர் சொன்னேன். அப்படி இல்லாட்டி சிவஞான சித்தியாரிய படிக்கல. அது அதுல டூ மச்சா போகக்கூடாது. சாஸ்திர இதுகளுக்குள்ள டூ மச். எங்களுக்கு எங்கட சுய ஆத்மீகத்துக்கு தேவையான அளவுக்கு அதுல பார்க்க முடியும். எங்களுக்கு ஒரு தடையா இருக்குது. சில கேள்விகள் சிலதுகளை பார்க்க எங்களுக்கு அதுக்குரிய விட தெரியாம ஆத்மீகத்தில் ஒரு தடையா இருக்குது. அதுக்கு ஆத்மீக இது உதவும். இன்னொரு ஆளுக்கு போதிக்க வேணுமெண்டா உதவும், இல்லாட்டி தேவையில்லை. அதான் வயதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டும். சில சித்தாந்த நூல்களுக்கு பெரியோர்களின் உரையை பார்த்தா சில உரைகள் மூலத்தை விட மோசமா இருக்கும். என்ன மூலத்தை படிச்சு விளங்கி இல்ல உரையை படிச்சு இடையில அப்படி வந்துட்டு இன்றைக்கும் இருக்குது. அந்த பண்டித மரபண்டு சொல்லி சித்தாந்தம் படிக்க போனா நித்திரதான் வரும், வேறு ஒன்றும் வராது. பாடமாக்கி திருப்பி போவார்களே தவிர உள்ளுக்கடுத்து அதை கிரகித்து சொல்லுவது இல்லை சித்தாந்தத்துல. அது ஒரு குறை. அதான் கோபக்குரோத மோகமாகிய கூடாத கூட்டங்கூடாதே, நாடாதே என்றும் தேடாதே, நாம் அது வெடி, நாம் அது வெடி. எங்க தேடுறது? அது எங்களுக்குள்ளதான் இருக்குது. நாம் தான் அதுவாக இருக்கிறோம். பொய்கட்டு மெய்யானார், பொய்கட்டு மெய்யானார் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன். சிவம் சிவமாகுது, சிவம் சிவம் ஆகுது, அது இதுவாகுது. நாம் அதுவடி, நாம் அதுவடி, நாம் அதுவடி என்றது தத்துவமசியோடு அப்படியே பொருந்தது. என்ன
சப்தத்தாலையும் பொருந்து. ம். அடிவடியே அடுத்ததை பாருங்க. பொறி வழியே போயலையும் பொல்லா மனத்தை வென்றால் அறிவறியாமை எல்லாம் கிளியே அப்பொழுதே மாண்டுவிடும். அதுல 8 வரியில தான் வருது. நான் விளங்கையில முதல் அடுத்ததையும் படிச்சு விடுங்க. அஞ்சாதே அஞ்சாதே நீ கெஞ்சாதே அங்கும் இங்கும் மூடாதே எங்கும் நாமடி எனக்கு எங்கும் நாமடி எல்லாம் நாமடி எல்லாம் நாம் அடி. பொறிவழியே போயலையும் பொல்லா மனத்தை வென்றால் மனத்தை வெல்லுதல். மனத்தை வெல்லுதல். மனம் என்பது என்ன? இங்க மனம் என்பது என்னத்தை குறிக்குது என்று பார்க்க வேணும். மனம் என்பது எங்களோட சைக்கிக் ஃபேக்கல்டி, உள்ளத்தின் மேல் பகுதியை மனம் என்று சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது ஆழமான பகுதியை புத்தி என்று சொல்லுவோம். அதனிடம் ஆழமாத பகுதியை சித்தம் என்று சொல்லுவோம். அதற்கும் ரூட்டாக இருப்பது அகங்கார், நான் என்கிற உணர்வு என்று சொல்லுவோம். இவ்வளவும் சேர்த்து உள்ளம் என்று சொல்லுவோம். இதற்கும் ஆழமாக இருக்கிறது உயிர், அதையும் சேர்த்து கூட உள்ளம் என்று சொல்லுவோம். அவை இந்த மனம் என்பது மேலே இருக்கிற மனத்தையும் குறிக்கும். மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தையும் குறிக்கும். மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தோடே சேர்ந்து உள்ளே இருக்கிற உயிரையும் குறிக்கும், அல்லது உயிரை மட்டுமே குறிக்கும். இவ்வளவும் கருத்து வரும் மனத்துக்கு. விளங்கணும் உங்களுக்கு. மனம் என்பது மேலே போய் ஆராய்ந்து தேடுவது, ஆராய்வது மனம். அடடடா அங்க போகுது இங்க போகுது, இப்ப அடுத்தது என்ன செய்யலாம் எல்லாம் போய்கொண்டிருக்கும் மனம். புத்தி அதை எடுத்து போட்டு நிச்சயிக்கும். இல்லை இல்லை இப்ப போகப்படாது, சச்சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார் டாக்டர், இதுல இருக்க வேணும். இல்லை இப்ப சச்சங்கம் இருப்ப இதை முடிச்சு போட்டு போய் அதை பார்ப்போம். அப்படியானது அது புத்தி நிச்சயிக்கும். சித்தம் உள் மனதில் இருக்கிற இம்ப்ரெஷன்ஸ், இப்ப இருக்கிற இம்ப்ரெஷன்ஸ், அதுக்கு முந்தி பழைய பிறப்புகளில் இருக்கிற இதுகள் எல்லாம் வரும். அதுதான் அதுகளை ஆக அழைக்கிறது. சில விட இம்ப்ரெஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் இருக்க விடாது இல்லையா? அது அகங்கார் என்பது நான், நான் என்பது அதைத்தான் நாங்கள் சரணடைய வேண்டும். நான் என்பதை சொல்வார்கள் என்று கேட்டால், பூசையும் பூசைக்கேற்ற பொருள்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதியில் பேறு நல்கும் ஈசனுமாகி பூசை யான் செய்தேனெனுமென் போத வாசனை அதுவுமான ரெண்டு பேரும் மலரடி போட்டி. அப்ப பூசை யான் செய்தேன் என்ற அந்த யானம் போக வேணும். இப்படி உலகம் போறதான் பொல்லா மனத்தை வென்றால். மனத்தை வெல்றதுக்கு இதுதான் பூசை செய்து பிறகு அப்படியே எல்லாம் நாமண்டது அங்க வரும். பூசையும் பூசைக்கு ஏற்ற பொருள்களும் பூசை செய்யும் நேசனும் நான் பூசை கொண்டு நியதியில் பேறு நல்கும் ஈசனுமாகி. பூசை பொருள் பூசை, பூசை செய்பவன், மற்றது பூசை ஏற்றுக்கொண்டு அதற்கு பலன்கிற ஈசனுமாகி பூசை யான் செய்தேன் எனும் என் போத வாசனை. தற்போதம் நான் செய்தேன் என்ற தற்போத வாசனை அதுவுமான மறை முதல் அடிகள் போற்றி. இதுதான் இந்த மனத்தை வெல்லுறது. இது ஒரு வழி. மற்றது அகப்பூசை, மற்றது சிவ யோகத்தில எல்லாம் மேல அப்படியே ஒவ்வொரு தத்துவங்களையும் கடந்து போய் கடைசியாக மனோன்மணி, மன உண்மணி, மனத்தை கடந்து அங்கால போறதுதான் சிவத்தை அடைகிற வழி. இது மன உண்மணி, மனத்தை கடந்து செல்லுதல். மற்றது முந்தின மாதிரி அர்ப்பணித்தல். மற்றது இன்னொரு வழி இருக்கு, மனோ நிகிரகம் அல்லது மனோ நாசம். வேதாந்தத்தில் ரமணர் எல்லாம் இதை சொல்லுவார்கள். மன நிகிரகம், மனத்தை அப்படியே அடக்கி அழித்து விடுது. மனோ நிகிரகம், மனோ நாசம், அதனோடாகவும் போற வழி இருக்குது. அதான் மனத்தை வென்றால். மனத்தை வெல்றதுக்கு பல வழி இருக்கு. பொல்லா மனத்தை, பொல்லா மனத்தை என்றால் எல்லா இடமும் உயிர். எப்படி இருக்கும் மனம்? பொறி வழியே போயலையும் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு. சிவஞான போதன் சூத்திரம்.
ஐம்புல வேடரின் அயர்ந்தனை பொறிவழியே போயலையும் பொல்லாமனம். இங்க மனம் என்றது உயிரை குறிக்கும். இப்படி பார்க்க ஏனென்றா அங்கே ஐம்புல வேடர்கள் அயர்ந்தது யாரு? உயர். வேடரோட சேர்ந்து வளர்ற ஒரு ராஜகுமாரன் தான் வேடனண்டே நிற்கிறான். வளர்ந்தன ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தின் உணர்த்த. நீங்க செய்யற தவப்பயனால உங்களுடைய பர்சனல் அண்ட் சுப்ரீம் குரு தம் என்றா உங்களுக்கு பர்சனலா வருவார். எல்லாருக்கும் வந்து உபதேசம் செய்கிற குரு என்று உங்களுக்கு வர மாட்டார். இப்பெல்லாம் ஒரு குருமார் எத்தனையோ 100 கூட்டம் 1000 கூட்டம் எல்லாம் போல 50 கூட்டம் இப்படி எல்லாம் இருக்கிற குருமார் இல்லை. குரு என்றா உங்களுக்கு பர்சனலா வருவார். தம் முதல் குரு குரு த சுப்ரீம் முதன் மந்திரி என்ற மாதிரி அவருக்கு மேலே ஒரு தடவை இல்லை. குரு மணிதந்தாழ்வார்கள் மணி அறிவர் தம் முதல் குருவுமாய். அவர் வாரது என்னத்தால வாரது? நீங்க செய்கிற நாங்க செய்கிற தவத்தின் பயன். தவமாவது சரியை கிரிய யோக ஞானம், காட் சென்டர்ட் லைஃப் ஸ்டைல். அது வந்துட்டு தண்டா என்ன நடக்கும்? அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுமே. அந்த அந்நியத்தன்மை போயிடும். அந்நியத்தன்மை போனாத்தான் நாம் அதுவடி என்றது அந்நியம் இல்லை. எங்குண் நாமடி எல்லாம் நாமடி என்றது அந்நியம் இல்லை. பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலான் இந்தன் பசியனதன் தோன்றுதையா நந்தலாலா. காக்கை சுரகிலே நந்தனாலான் இந்தன் கரியனதன் தோன்றுதையா நந்தலாலா. எங்கும் பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோல் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார். சிவமயம் சத்தியன் சிவவுமாய தன்மை உலகம் எல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக உணர்குண குணியுமாகி வைத்தனன். அப்படி பாவியா அவளால் வந்த ஆக்கமி வாழ்க்கை எல்லாம் இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பு மூறார். இது இல்லாட்டி சிவலிங்கம் தெரியாது. சிவமயம் என்று நாங்கள் எழுதுறதும் தெரியாது. எங்கும் சிவமயம். அப்ப இந்த பொல்லா மனத்தை வென்றால் ஐம்புல வேடரின் வழியே அயர்ந்து திரிகின்ற இந்த ஆன்மாவை வென்றால், மனத்தை வென்றால் 2 விதமாயும் எடுக்கலாம். சூப்பர்ஃபிஷியலா பார்த்தா மனத்தை வென்றால், இன்டர்மீடியட்டா பார்த்தால் மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை வென்று தான் என்ற தற்போதம் கெட்டால், இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தா அந்த ஆன்மாவை இந்த ஐம்புலக்கட்டிலிருந்து விடுவித்தால், மனோ நிகிரகம் மனோ நாசம் மனம் கடந்து மன உண்மணி அல்லது எல்லாவற்றையும் இறைவனுக்கே சமர்ப்பிக்கிற முறை, இப்படி எல்லா டெக்னிக்ஸும் இருக்கு. ஒரு டெக்னிக்ஸ் அதுக்குதான் குருதேவ் யாருக்கு என்ன டெக்னிக் அண்டு ஒரு டெக்னிக் எல்லாருக்கும் பொருந்தாது. பொறிவழியே போயலையும் பொல்லா மனத்தை வென்றால் அறிவு அறியாமை எல்லாம் கிடியே அப்பொழுதே மாய்ந்து விடும். அறிவு மட்டுமில்லை, அறியாமையும் போயிடும். அறிவு எது போயிடும்? எங்களுடைய பாச அறிவு, உலக அறிவு புத்தியாக சேர்த்து நாங்கள் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கெதர் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள்லாம் போதும் சொல்ற மாதிரி we gather information, we analyze information, we understand information, we assimilate the information, we store the information, we share the information, we apply the information. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் புத்தியில நடக்கிறது. டிமென்ஷியா வந்துட்டா போயிடும். என்னுடைய அம்மா மாதிரி டிமென்ஷியா வந்துட்டா அதுல அரவாசி எல்லாம் போயிடும். அரவாசி இல்லை, முழுமையும் போயிடும். ஒரு ஸ்ட்ரோக் வந்தா போயிடும், பிரெயின் இன்ஜுரி வந்தா போயிடும், சாகேக்க போயிடும், அடுத்த பிறப்பில் வராது. அதுதான் அறிவு புத்தி தத்துவத்தில் இருக்கிறது. பாசஞானம் என்பது ஆன்மீகத்தில் இதுகளை கேட்டு அறிந்து ஆன்மா நான் என்று அறிகிற வரைக்கும் பாசஞானம். ஆன்மா நான் என்று அறிகிறது. அது கங்கால சிவஞானம் என்பது ஆன்மாவும் அல்ல, ஆன்மாவுக்கு ஆன்மாவாய் உயிருக்குறாயிருக்கிறது. அதுதான் நான். நாம் அதுவடி, நாம் என்பது ஆன்மா, அதுவடி என்று பார்க்கிறது. அப்படி பார்க்கிறது. அதுதான் அங்கால அடுத்த அறிவு. அந்த அறிவு போகாது, அது ஈரோடு இருக்கிறது. அப்ப எது அறியாமை எது அறிவு என்று பாருங்க. அறியாமை எல்லாம் கிளியே அப்பொழுதே மாய்ந்து விடும். இன்ஸ்டன்ட். இன்ஸ்டன்ட் ஞானம் எங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப இருக்கிறது படிமுறை ஞானம். ஒவ்வொரு நாளும் கிளாஸ் செய்து கொண்டு வர தெரியும். இளம்போதனோட சட்டங்கத்தை 10 வருஷமா போல ஒன்றாங்களுக்கு தெரியும். 8 வருஷத்துக்கு முந்தைய இதே விஷயம் கதைச்சா வேற மாதிரி கதைச்சிருப்பார். இப்ப கொஞ்சம் வளர்ந்துருக்கிறார்.
எல்லாம் படிமுறை ஞானம். படிக்கிறாக்களும் அப்படித்தான். இறைவன் தருகிற ஞானம் இன்ஸ்டன்ட் ஞானம். உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அந்த பால் குடிச்ச உடனே அந்த ஞானம் வந்துட்டு இன்ஸ்டன்ட். சுந்தரருக்கு தடுத்தாட்கொண்டோன்னு வந்துட்டு, மாணிக்க வாசருக்கு ஆட்கொண்டவுடன் வந்து. அதுக்கப்புறம் நீங்கள் ஆராய்ச்சி செய்யலாமோ? சம்பந்தர் 3 வயதில் பாடத் தொடங்கினவர். 16 வயது வரைக்கும் பாடியிருக்கிறார். 13 வருடங்கள். அவர் முதல் பாடின பாடல் 3 வயசுல பாடினது இது, 5 வயசுல பாடினது இது, 7 வயசுல பாடினது இது. பாருங்க, 16 வயசுல இப்படி பாடுறார். இவ்வளவு மெச்சூரிட்டி வளர்ந்துருக்கு. முதலாம் பாடல் இப்படி இருக்கு. 16 வயதுல நல்ல பக்குவம் அடைஞ்சிட்டார். இப்படி எல்லாம் கதைக்கலாமா நாங்கள்? இல்லை. 3 வயசுல என்ன ஞானமோ அதுதான் 16 வயசுலையும். சுந்தரருக்கு 16 வயசுல தடுத்தாட்கொண்டது என்ன ஞானமோ அதுதான் 18 வயசுலையும். மாணிக்க வாசகருக்கு திருப்பெருந்துறையில் கிடைத்த ஞானம் அதுதான் கடைசியிலே தில்லையிலே இறைவனை சேரும் மட்டும். ஏனென்றால் அது முழுமை, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இதனை அறிந்தவர் இதற்கு மேல் அறிவதற்கொன்றுமே இல்லையே கிருஷ்ணா சொல்லுவார். இதனை நீ அறிந்தபின் இதற்கு மேல் அறிவதற்கொன்றுமே இல்லை. சுப்ரீம் நாலேஜ். அதான் பதி ஞானம், சிவஞானம். அதான் அது. அப்ப அந்த சிவஞானம், அந்த நிலை, அந்த இதை தருவது. அப்ப எங்களுக்கெல்லாம் படிப்பழை ஞானத்துல இருக்கிறோம். இறைவன் குருவாக வந்த பொழுது அது எல்லாம் முழு ஞானமா வரும். அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. அதான் சொல்லி அறிவு அறியாமையெல்லாம் கிளியே அப்பொழுது ஏண்டா இன்ஸ்டன்ட் மாய்ந்து விடும். அஞ்சாதே அஞ்சாதே, நீ கெஞ்சாதே. கெஞ்சுறது கண்டா என்ன? டியூவாலிட்டி இருக்கும் வரையும் தான் கெஞ்சுறது. என்ன ரெண்டா இருக்கு. நீ கெஞ்சாதே, அங்கும் இங்கும் ஓடாதே. யார் ஒரு தேவன் என்ன, ஆர் ஊரர் இங்கிருக்க அவ்வூர் திருநாள் என்று ஊரூர்கள் தோறும் உளறுவீர், கையில் விளக்கு இருக்க தீத்தேடுவீர் என்றார். என்ன பட்டணத்தார் டூவர் சுவாமிகளையும் சொன்னார். காசிக்கு வந்து கண்டு கொண்டேன் விஸ்வநாதனை என்னுள்ளே என்றார். காசிக்கு வந்து கண்டு கொண்டேன் விஸ்வநாதனை என்னுள்ளே என்றேன். அங்கும் இங்கும் ஓடாதே. எங்குண்ணாமடி எங்குண்ணாமடி, எல்லாம் நாமடி எல்லாம் நாமடி. சிவமயம் சக்தியம் சுகமாய தன்மை உலகமெல்லாம். சிவபூஷ முடியேக்க படிக்கிற பாட்டு நான். சத்தியன் சிவமாய தன்மை உலகமெல்லாம் முத்து ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம் இத்தையும் மறையார் பீடலிங்கத்தின் இயல்பு முறை. வழிபாடுகள் எல்லாம் அவர்தான். ஆலயத்து 5 லிங்கம், அவனியிலே 5 லிங்கம் பஞ்சபூதங்கள், மேலகத்து 5 லிங்கம், இந்திரன் சந்திரன் சூரியன் ஜமன் வர்ணன் எல்லா தெய்வங்களும். மெய்யெழுத்து 5 லிங்கம் நம சிவாய. நூலகத்து 5 லிங்கம் வேதம் ஆகமம் உபநிடதம் புராணம் இதிகாசம். நூலகத்து நுண்ணுறம் 5 லிங்கம் வண்ணங்களாக. நிறங்களோர் 5 விண்ணோர்களே. அடுத்தது சால உட்கரணலிங்கம். அந்த கரணங்கள் எல்லாம் லிங்கம் தான். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாமே லிங்கம் தான் இறைவனுக்கு. அந்த லிங்கத்துக்குள்ள இருக்கிற இறைவன் சரீரம். சகல மெய். சகலம் என்றால் உருவம், மெய் என்றால் உடம்பு, வடிவம் எடுத்த உடம்பு இறைவட்காமே. இதெல்லாம் இறைவன் வடிவெடுத்த உடம்பு. ஆலயத்தில் இருக்கிற தூலலிங்கமாகிய கோபுரம், சூக்கலிங்கமாகிய கர்ப்பகிரக லிங்கம், பலிபீடம், மற்றது விமானம். தூலலிங்கம், விமானம், கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்கிற விக்கிரகம், பலிபீடம், பத்திரலிங்கம், மற்றது உற்சவமூர்த்தி. எல்லாமே இறைவன் தான். இறைவனுடைய திருமேனி. எல்லா எங்கு நாமடி எங்கு நாமடி, எல்லாம் நாமடி எல்லாம் நாமடி. அடுத்தது அறிந்து விட்டால் தானம் அவம் அதுவே தனக்குவமை இல்லையடி. தாளிரண்டும் பூட்டிவிடு தங்கமே நீ இங்கே வா. எங்கும் அவன் சங்கையிலை தானதாம் தனதாம் தனதாம்.
தன்னை அறிந்து விட்டால் தானம் தவம் அதுவே. தன்னை அறிதல், இந்த ஆத்ம ஞானம். இது தன்னை அறிதல், தான் ஆத்மாவென்று அறிதல் ஒரு நிலை, தான் சிவமென்று அறிதல் ஒரு நிலை. தன்னை அறிந்து விட்டால் தானம் தவம் அதுவே. பிறகு அதுவே தானமும் தபமும் ஆய்விடும். அதுக்கு பிறகு வேற தவம் தேவையில்லை, வேற தானம் தேவையில்லை. அவையாருக்கு சொல்லுவார், அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராகினங் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி புறத்தல் அரிது, பேடு நீங்கி புறந்த காலையும் ஞானமும் கல்வியின் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியின் நயந்த காலையும் தானமும் தபமும் தான் செய்தல் அரிது. பல பேர் நல்லா படிச்சிருப்பார்கள், நல்லா லட்சியம் பண்ணி கொண்டு திருப்பினோம், ஒரு சதம் தானம் கொடுக்க மாட்டார்கள், ஒரு நல்ல காரியம் செய்யப்பார்கள், தண்ட கையால பூவெடுத்து சுவாமி கும்பிட மாட்டார்கள், வீட்டில் ஒரு சிவதோத்திரம் படிக்க மாட்டார்கள். தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே என்றார். இங்கே தானந்தவம் என்பது வானவர் நாடு வழி திறந்துட்டால் பிறகு தானமந்தவம் அதுதான், வேற இல்லை. தன்னை அறிந்து விட்டால் தானம் தவம் அதுவே. தானம் என்பது மற்றவர்களுக்கு உதவுவது, பசுபுண்ணியம். தானம் என்பது பசுபுண்ணியம், மற்ற உயிர்களுக்கு மற்ற மக்களுக்கு உதவுவது, உபத்திரவம் இல்லாமல் இருக்கிறது, உதவுறது, அதெல்லாம் தானம். தவம் என்பது சிவபுண்ணியம். ரெண்டும் தேவை, மற்றவர்களுக்கு உதவ வேணும், சிவபுண்ணியமும் செய்ய வேணும், ரெண்டுமே அதுக்குள்ள வந்துடும். பிறகு தன்னை அறிந்து விட்டால் தானம் தவம் அதுவே. தனக்கு உவமை இல்லை எடி கிளியே, தனக்கு உவமை இல்லை. அதுக்கு பிறகு தன்னை அறிந்துட்டால் தனக்கு உவமை இல்லை. ஏன் உவமை என்றால் ஒப்பாரும் இல்லை. ஓய்விலாதன உபமனில் இறந்தன என்று படிப்பார், ஒப்பிலாமணியே என்று படிப்பார். ஒப்பிட முடியாது. சிவனை யாருக்காவது ஒப்பிட முடியுமா? சிவத்தை யாருக்காவது ஒப்பிட முடியுமா? முடியாது. இன்றைக்கெல்லாம் கோயில்களில் பார்த்தா அது ஒரு பெரிய செதிப்பு. இந்த சிவபூசை செய்தவர்களுக்கு தான் அந்த விளக்கம் விளங்கும். அந்த பஞ்ச ஆவரணம் என்று இருக்கு பூசையில். நாங்களே ஒரு ஆவரணத்தோடு முடிக்கிறோம். நாங்கள் சிவம், சிவத்தை சுற்றி அட்ட வித்யேஸ்வரர்கள், பிறகு அங்கால அட்ட கணநாதர்கள், பிறகு அங்கால அட்ட திக்பாலகர்கள், பிறகு சிவருடைய அஸ்திர தேவர்கள். அந்த அஸ்திரங்கள் 5 இருக்கு. பிள்ளையாரும் சிவன் தான். பிரணவ ஸ்வரூபம், சிவத்தினுடைய பிரணவ வடிவம் சிவம். பிள்ளையாரு கண்டா அதே மாதிரி வரும். பிள்ளையாருக்குரிய அட்ட கணநாதர்கள், அட்ட வித்யேஸ்வரர், பிள்ளையாருக்குரிய அட்ட வித்யேஸ்வரர்கள், பிள்ளையாருக்குரிய அஷ்ட திக்பாலகர்கள். அட்டதிக்பாலர்கள் எல்லாருக்கும் சேர்ந்தான் அட்டதிக்பாலகர்கள். அப்புறம் அங்கால பிள்ளையாருக்குரிய அஸ்திரங்கள், அஸ்திர தேவர்கள் எல்லாம் வரும். அம்பாளு கண்டா அது மாதிரி வரும். அம்பாளுக்குரிய அந்த அஷ்ட வித்யேஸ்வரிகள், பிறகு அஷ்டதிக்பாலகன், அட்ட கணநாதர்கள் என்று அங்காளுக்குரிய தேவதைகள், தெய்வங்கள், பிராமி எல்லாம் அங்கால வரும். துர்க்கை எல்லாம் 3ஆம் வரிசையில தான் துர்க்கை வரும். அம்பாளுக்கு 3ஆம் வரிசையில தான் துர்க்கை, அது அறிஞ்சிருக்கணும். பிறகு அங்கால 4ஆம் வரிசையில திக்பாலகர்கள், 5ஆம் வரிசையில அம்பாளுடைய அஸ்திரங்கள். முருகனுக்கும் அதே மாதிரி தான். நடுவில் முருகன் சிவமாக, முருகன் சிவம் தானே. ஆறு முகமும் சிவனுடைய 5 முகங்களும் அதோ முகமண்ட அம்பாளும் சேர்ந்த சிவசக்தி சொரூபம். உச்சாகிரியா சக்திகள் அவருடைய வள்ளியம்மை, தெய்வானியம்மை, ஞானாசக்தி வேல், அவரே சிவஸ்வரூபம். அவர் நடுவில் அவரை சுற்றி அவருக்குரிய அட்ட வித்தியை, முருகனுக்கு அட்ட வித்தியேசர்கள் இருக்கிறார்கள், முருகனுக்குரிய அட்ட கணநாதர்கள் இருக்கிறார்கள், முருகனுக்குரிய அஷ்டதிக்பாலகர்கள் இருக்கிறார்கள், முருகனுக்குரிய அஸ்திரங்கள் இருக்கிறார். அப்படி எல்லாத்திலையும் பஞ்சாபரணம் பெறும். சிவனுக்கு அந்த மாதிரி. அப்ப எல்லா பூசையும் சிவ பூசை தான். அந்தந்த பதத்தை சிவனாக அவையவைய பாவித்து செய்கிற பூசை. எங்கென்ன பரிவாரத்துல கொண்டு சிவனை வைக்கலாமோ? முதலாம் ஆவரணத்துல சிவன், 2ஆம் ஆவரணத்துல சிவன், 3ஆம் ஆவரணத்துல சிவன் என்று வைக்கலாமோ? சொல்லுங்க. இல்ல, அவர் தான் நடுவில். அவருக்கு ஒப்பார் இல்லை. ஆனா இப்ப எல்லாம் கோயில்கள்ல எல்லாம் நடக்குது. இருக்குதோ இல்லையோ? முருகன் கோயில் ஒரு சிவலிங்கம், இந்த கோயில் ஒரு சிவலிங்கம். வேணா பிரதோஷத்துக்கு சனம் இருந்தாரு. தட்சணாமூர்த்தியை வைக்கிறது, அதெல்லாம் போய் இப்ப சாய்பாபா கோயில்ல வைக்கிறதா போச்சு. இதுதான். அப்ப
அந்த அடிப்படை ஆகமத்தை தகர்த்தாச்சு. அது மட்டும் இல்லை, எல்லாரையும் விலைக்கு வேண்டியாச்சு. எல்லா குருமாரும் இருந்தா, ஐயோ என்ன குருகுலம் நடத்துற குருமார் எல்லாருமே இதுக்கு எண்டோஸ்மெண்ட் வந்து ஸ்டேட்மெண்டே கொடுத்தா, அதெல்லாம் வைக்கலாம், எல்லாம் சிவன் தான் வையும். எல்லாம் சிவன் தானண்டா, எங்களுக்கு பஞ்ச ஆவரணமே தேவையில்லையே. இந்த கோயில்களில் போன இந்த அமைப்பை பார்க்கணும் நீங்க. அதான் சிவன் கோயிலில் போய் கும்பிட்டா பிரச்சனை இல்லை, இந்த பரிவாரங்களை. மிட்ட கோயிலில் போய் கும்பிட்டா சங்கடம். அங்க தட்சணாமூர்த்தி, இஞ்சால சிவலிங்கம், அங்கால இதண்டு என்ன செய்யறதுண்டு தெரியாது. என்ன செய்யறது, தாளமும் தவமும் என்ன தாளமும் குருவன் தலைகளுத்து மரணம் இது. முருகன் கோயில சண்டேஸ்வரர், கும்பாபிஷேகம் முருகன் கோயில சண்டேஸ்வரர் இருக்குத்தானே, அது முருகனுக்கு சண்டேஸ்வரர் இருக்கு. முருகனுக்கு சண்டேஸ்வரர் இருக்கிறார், அவருக்கு பேர் ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் சண்டேஸ்வரர் இருக்கு. பிள்ளையாருக்கு சண்டேஸ்வரர் இருக்கிறார், கும்பசண்டர். பிள்ளையாருக்கு கும்பசண்டர், முருகனுக்கு நூறு சண்டர், மறந்துட்டேன். இது ஒரு சண்டர் அவருக்கு. சனகர் சனந்தன் சூரியனுக்கு இருக்கு. என்ன என்ன சொல்ற, தேஜு சண்டர். தேஜுண்டா ஒளி. சிவபெருமானுக்கு துவனி சண்டர், அம்பாளுக்கு சண்டேஸ்வரி. சிவமூர்த்தங்கள் எல்லாத்துக்கும் சண்டேஸ்வரர் உண்டு, பார்த்துக்கொள்ளுங்க. சிவமூர்த்தங்கள் எல்லாத்துக்கும் சண்டேஸ்வரர் உண்டு. சண்டேஸ்வரர் சண்டேஸ்வரி எல்லாருக்கும் உண்டு. பாத்தீங்களா, அடுத்த இது விளங்கணும். இப்ப ஆலய ஸ்ட்ரக்சர்ல இந்த பஞ்சாபரண விதி வச்சுத்தான் யாகசாலை கும்பம் வைக்கணுமல்லோ. யாகசாலை கும்பத்திலே நடுவில் ஒரு கும்பம் இருக்கும், பாத்துனீங்க தானே. சுத்தவரை இருக்கிற கும்பங்கள், ஓமகுண்டங்கள் நடுவில், அதெல்லாமே வந்து இந்த பரிவாரங்களுக்கு. இதெல்லாம் சுத்தமாயா உலகத்தில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அதிகாரம் உண்டு. சிவத்துக்கு மட்டும்தான் மேல பரலோகத்துல இருந்து, சிவதத்துவத்துல இருந்து கீழே நாளான பிருத்திவி தத்துவம் வரைக்கும் அதிகாரம் இருக்குது. சிவத்துக்கும் அங்கால இருக்குது, பராசக்திக்கும் அப்படி மூன்று இதுக்கு சதாசிவம் வரைக்கும் அது பெருமாக்கும். அப்படி அதுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்குமே அதுக்கு கீழானதுல அதிகாரம் பெறும். அது பார்த்தால் அதுல ஹயராக்கி வரும். துர்க்கைக்கு எங்க எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கு எந்த அளவுக்கு இருக்கு, அப்படி எல்லாம் இருக்கு. அந்த திருவிழாக்கும் முதல யாசால வச்சு தனியா கும்பங்கள் வச்சு சொல்றது, அந்த பரிவாரங்களால எல்லாத்தையும் இந்த திருவிழா நடக்கல கட்டி வைக்கிறது. அது உண்மையும் கட்டி வைக்கிறது அல்ல. திருவிழா காலத்துல என்ன நடக்கிறது என்றால், முதல் வந்து இங்க வந்து காவல் தெய்வங்கள் என்று இருப்பார்கள். பூதகணங்கள் எல்லாம் இருக்குத்தானே. அப்ப சிவம் வர்ற இடங்கள்ல பூதகணங்களும் வரும். எங்களுக்கு பூதகணங்கள் சேட்டை தாங்க இயலாது. அப்ப அந்த பூதகணங்கள் அதுகளை வந்து அதுக்கு ஏத்த மாதிரி கட்டி வைக்கிறது, விளங்குதானே. திருவிழா காலத்துல வச்சுட்டு அதுக்குத்தான் நாங்கள் அந்த அனுஷ்டானம் பண்ணிக்கல. மந்திரத்தை சும்மா சொல்லப்படான்னு சொல்றோம். அதுக்குத்தான் அனுஷ்டானம் பண்ணிக்கல. அனுஷ்டானம் பண்ணி சிலது செய்வோம். அஷ்டாய பட்டண்டு போடுறது, அஷ்டாய கும்பட்டண்டிஞ்சால போடுறது, சுத்தவர கவசபஷ்டானம் இப்படி பண்ணுறது எல்லாம் இருக்கல்லோ. ஏன்னா சிவபூஜை செய்கிற இடத்துல தேவர்கள் மட்டுமல்ல, பூதகணங்கள் மற்றதும் பேரும், அசுரர்கள் எல்லாரும் பேரும் சிவபூஜை. அவேண்ட இதுகள் உங்களுக்கு தாங்கல, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்காகத்தான் அப்படி எல்லாம் செய்ய வேணும். அவசாய ஔஷட்டம், அஷ்டாய கும்பட்டன்றதும் அஷ்டாய பாட்டு இப்படி எல்லாம் சொல்லி செய்யறவங்க. அந்த விபூதியத்தல் ஆங்கால போறேன். அப்ப அந்த கவசவேஷ்டானம் இந்த இதுகள் எல்லாமே இந்த தீய இதுகளை தள்ளி வைக்கிறது. தீயதொன்று ஒன்றில்லை. சிவபெருமானுடைய பூதகணங்கள் அசுரர்கள் எல்லாரும் வழிபாட்டுக்கு வருவார்கள். எங்களுக்கு அது வேண்டாம் போட்டு அவைய மட்டும் தள்ளி வச்சு அது எட்டி நின்று பாருங்க கொண்டதான் கருத்து. தள்ளி நில்லுங்க. திருவிழா காலங்கள்ல வைரவரை கட்டி வைக்கிறாங்க. வைரவர் என்றதை கட்டி வைக்கிறது இல்ல. வைரவருக்கு வந்து வைரவரும் ஒரு காவல் தெய்வம், உக்கிர தெய்வம். அப்ப அவருடைய கட்டுப்பாட்டுல இந்த தெய்வங்களை வர்றது. அதான் முதல்ல அவரை கூப்பிட்டு அவருடைய கட்டுப்பாட்டுல வைரவ பூஜை செய்து முடியக்குள்ளையும் வைரவ பலி விடுறதுதான். எல்லாம் கட்டெல்லாம் விட்டு சிவமூர்த்தத்துல அதான் முதலும் பைரவ பூஜை, பிறகும் பைரவ பூஜை. அந்த நாள்ல திருவிழாக்கள் தொடங்க முதல் பலி கொடுக்கறது, திருவிழா முடிஞ்ச ஒரு பலி கொடுக்கறது எல்லாம் இருந்தது. இப்ப இல்ல. இப்ப இதுதான் அந்த ஆலய வழிபாட்டு மரபு. அப்ப அப்படிப்பட்ட அப்ப தனக்கு உபமை இல்லையடி. நீங்க முருகனை கும்பிட்டாலும் சரி, பிள்ளையாரை கும்பிட்டாலும் சரி, அம்பாளை கும்பிட்டாலும் சரி, சிவனை கும்பிட்டாலும் சரி,
இந்த மூர்த்தங்கள்ல எல்லாத்திலையும் வந்து அதாவது சிவன், அம்பாள், முருகன், பிள்ளையார், இந்த இந்த மூர்த்தங்கள்ல பேதம் கிடையாது. எல்லாம் சிவம் தான். எனக்கு அந்த குரு என்ற அந்த இதை சொல்லுங்க இருக்க. எது குரு என்றால் அந்த அர்த்தம்? குருவண்டால் இருளை நீக்கி, அஞ்ஞான இருளை நீக்கி ஞான ஒளியை கொடுப்பவர் குரு. இப்ப ஸ்கூல்லயும் அஞ்ஞான டீச்சர்ஸே கொண்டு பண்றாங்க மெஞ்ஞான ஒளிய கொடுப்பார். ஞான ஒளி. அப்ப இந்த குருவில எல்லா குருவும் இருக்குது. இப்ப ஆசிரியரே அப்படித்தானே. ஆசு இரியர். ஆசு கண்டா குற்றம், மாசு கண்டா சடப்பொருள்கள்ல வர்ற குற்றத்தை மாசு கண்டு சொல்றது. சூழல் மாசடையுது, கண்ணாடியில மாசு படிஞ்சிட்டுது, அது சடப்பொருள்கள்ல வர ஆளுக்கு குற்றம். உயிரில படுகிற குற்றம் வழக்க சொல்றது ஆசு. உயிரில இருக்கிற குற்றத்தை இரிப்பவர், அழிப்பவர், எரிப்பவர் ஆசு, இரியர், ஆசிரியர். நாங்க அஞ்ஞான இருளை அகற்றியம்னா அது சிவனைத்தானே குறிக்குது. ஒளி வந்துட்டா இருள் போயிடும். ஒளிக்கும் இருளுக்கும் இடம் ஒன்றே. அந்த ஒளி வந்துட்டா இருள் போயிடும், அவ்வளவுதான். தன்னை அறிந்து விட்டால் தானந்தவம் அதுவே தனக்கு உவமை இல்லையடி. கிளியே தாளி ரெண்டும் பூட்டி விடு. அது என்ன தாளி ரெண்டும் பூட்டி விடு? இங்கேயும் போக கூடாது போல ஐயா. தாள் என்றால் என்ன? பாதங்கள். பாதங்கள். கால். காலுக்கு இன்னொரு கருத்து என்ன? அடி அடி. வேற வேற பூட்டு, லாக். லூக்கு. தாள். தாள்னா பூட்டு. தாளுக்கு வேற என்ன? கால். காலுக்கு வேற என்ன கருத்து இருக்கு? காலுக்கு வேற மூலாதாரத்தில் மூண்டல் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. என்னது? மூச்சு. மூச்சு. காற்று. காலண்டா காற்று. அப்ப இங்க தாளி ரெண்டும் என்பது காற்று ரெண்டும். எந்த ரெண்டு காற்று? இடகலையினூடாக, இடது நாசியினூடாக வருகிற இடகலை, வலது நாசியோட பிங்கலை ரெண்டையும் தடுத்து நிறுத்தி நடுவில் இருக்கிற சுழுமுனைக்குள்ளால ஏத்த வேணும். அதுதான் தாளி ரெண்டும் பூட்டி விடு. சிவயோகம். இடது நாசியால வர்ற காற்று இழுத்து நிறுத்தி கும்பித்து, வலது நாசியால வெளிவிட்டு, வலது நாசியால எடுத்து நிறுத்தி கும்பிட்டு, இடது நாசியால வெளிவிடுறது. இப்படி பிடிச்சு செய்யறோம் நாங்க. எனக்கு சில வருடங்களாக பிடிக்காமலே செய்ய வந்துட்டு. அப்ப அது பிராணாயாம பயிற்சியால வாருது. இப்படி ரெண்டு இருந்து கொம்பிக்கின்ற பொழுது அந்த நடுநாடி என்றது சுழுமுனை. அந்த நடுநாடி திறக்க வேணும். அது ஊசிக்கண் மாதிரி. அது திறந்து அதுக்குள்ளால அந்த காற்றை செலுத்த, அதுகளால குண்டலினி எழுந்து அதனூடாக போகிறது. அதுதான் தாளி ரெண்டும் பூட்டி விடுகண்டா இடகல பிங்கலையால போற காற்றோட்டத்தை தடுத்து நிறுத்தி சுழுமுனிய நாடியை திறந்து விடு. தங்கமே நீ தங்கம் போல ஒளிவிடுவ. சுழுமுன நாடிகளாலே குண்டலினி மேலே ஏறினா உடம்பு தங்கம் போலாகும். தேஜஸ்வர் ஒளிவரும். தங்கமே நீ. பாத்தீங்களா? உடம்பில ஒளி வரும். இங்கே வா எங்கும் அவன் சங்கை இலை. எங்கும் அவன். எங்கும் அவன் என்றது இறைவன். சங்கை இலை. அது என்ன சங்கை இலை? சந்தேகம் இல்லை. சங்கை என்றா சந்தேகம் தெரியும் தானே? இருக்கல்லோ. சங்கை இலை, சந்தேகம் இல்லை. பாத்தீங்களா? தாளி ரெண்டும் பூட்டி விடு தங்கமே நீ. இங்கே வா எங்கும் அவன் சங்கையிலை. சந்தேகம் இல்லை. தானத்தாம் தானத்தாம் தனத்தாம் தனத்தாம். இது தாளம் மாதிரி இருக்குது. என்ன தாளத்தோட என்ன இருக்கு? தான் அது ஆம். தான் அது ஆம். நீ அதுவாகிறாய். தான் அது ஆம். எல்லாம் உனதாகின்றது. நீ சிவமானால் சிவத்தண்டதான் எல்லாம். தனது ஆம். தனது ஆம். எல்லாம் உனதாகின்றது.
ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் இருக்கிறதெல்லாம் இறைவன்டதானே. இறைவன் நீ என்ற எல்லாம் உண்டதானே. தான தாம் தான தாம் தன தாம் தன தாம் தாளம் மாதிரி இருக்கிற கருத்தை பாருங்க. அதுக்கே பொருள் சொல்லிட்டீங்க ஐயா. தான தாம் தான தாம் தன தாம் தன தாம் நான் சொல்லல. தன தாம் தன தாம் என்னை அறிந்து விட்டால் தான் அந்த அவமதுவே தனக்கு உவமை இல்லை அடி கிளியே தாளிரண்டும் பூட்டிவிடு தங்கமே நீ இங்கே வா எங்கும் அவன் சங்கையிலை. பாத்தீங்களா, சந்தேகம் இல்லை. சுமந்தர் சொல்லுவார் என்ன சொல்லுவார், என்ன தானொரு இது சொல்லுவார், வேயொரு தோழிவங்கள்ல சொல்லுவார், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனிபாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படி சொல்லுவார். எத்தனை இடங்கள் அவர் சொல்லுவார். சந்தேகம் இல்லை, அச்சம் இல்லை எல்லாம் சொல்லுவார். சோகமா இருக்கு இந்த பாட்டுகள் கூட தெரியும். கடைசி பாட்டுகள்ல வருமே இல்லை சந்தேகம் இல்லை என்று வர கடைசி பாட்டுகளை சொல்லுங்க. ஐயமில்லை நமரு பொழில் கொள்ளாளை விளை சென்னல் துண்ணே வளர் செம்பொனெங்கும் நிகழ நான் முகன் நாதியாய பிரமாபுரத்தே மறைஞான ஞான முனிவன் நானூறு கோளும் நாளும் அடியாரை வந்தே நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. ஆணை அண்டா உறுதி, கட்டளை அல்லது உறுதி என்று சொல்றது. இதே மாதிரி ஐயம் இல்லை என்றதும் வரும். யாரும் ஐயுறவில்லையே, அது அடிபடிப்பார் சார் சுந்தரமூர்த்தி நாயனர் அடிப்பார். என்ன இம்மையே தரும் சோறுங்கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகமாழ்வத யாதும் ஐயுறவில்லையே. ஐயுறவு, ஐயம், சந்தேகம், டவுட் இல்லை. அதான் எங்கும் அவன் சங்கையிலை, எங்கும் அவன் சங்கையிலை. தாம் தாம் சங்கையிலைக்கு எங்கேயும் பார்க்கணும். எங்கும் அவனுக்கும் சந்தேகம் இல்லை. தானதுகாம் அதுக்கும் சந்தேகம் இல்லை. தனதாம் அதுக்கும் சந்தேகம் இல்லை. பாத்தீங்களா எவ்வளவத்த உறுதியா சொல்றார். எங்கும் அவன் என்றதை சொல்றார், தான் அதுகாம் என்றதை சொல்றார், தனதுகாம் என்றதை சொல்றார். இவ்வளவத்துக்கும் சந்தேகம் இல்லை. இதையா சொல்லுங்க. மூச்சு எடுக்கிறதையா இடது பக்கத்தால எடுத்து வலது பக்கத்தால விட்டு அது மூச்சு பயிற்சி. இப்ப ரெண்டையும் அடக்கினால ஐயா அது சுழுமினையா இல்ல. இப்ப பிராணாயாமம் பயில்றது கொஞ்சம் யங்கா பயில்றது நல்லம் என்று சொல்றது. எங்களுக்கு புக புகழ் அங்க பசி குறைவு. ஆனா எப்பவும் தொடங்கலாம். தொடங்குறாக்கள் என்ன செய்யறேன்டா, முதலாவது ஒரு மூக்க மூடிட்டு, அது எந்த மூக்கண்டு இல்ல, ஒரு மூக்க மூடிட்டு ஒரு இருக்கிற மூச்சை வெளியில விட்டுட்டு அதுல இருந்து எடுக்க வேணும். நான் 10 வருஷமா செய்யறேன் ஐயா. பிறகு அதை எடுத்துட்டு பிறகு 2 மூக்கையும் மூடி ஒரு சிறிய நேரம் நிறுத்த வேணும். பிறகு மற்ற மூக்கால ஆறுதலா வெளியில விட வேணும். பிறகு வெளியில விட்ட மூக்காலே எடுக்க வேணும். பிறகு 2 மூக்காயும் மூடி அதை நிறுத்த வேணும். பிறகு அடுத்த மூக்கால வெளியில விட வேணும். இது ஒரு சுற்று பிராணாயாமம். இதை 3 தரம் 10 தரம் தொடர்ந்தும் செய்யலாம். அதை செய்து கொண்டு வரையக்குள்ள மந்திரத்தோட சேர்த்து செய்தா அதை சொல்றது சகல பிராணாயாமம். மந்திரம் இல்லாம செய்தா நிஷ்கல பிராணாயாமம். நிஷ்கல பிராணாயாமம் செய்தா மனம் அடங்கும், புத்தி கூர்மையாகும், தியானத்துக்கு நல்ல. ஆனா மந்திரத்தோட சேர்த்து செய்தால் அதனுடைய பலன் பல மடங்கு கூட. அப்ப பல மந்திரங்களை பாவிக்கிறது. தீட்சை பெற்றாக்கள் நாங்கள் 11 மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லி இழுத்து 11 மந்திரத்தை சொல்லி நிறுத்தி 11 மந்திரத்தை அதே 11 மந்திரத்தை சொல்லி வெளியில விட்டு அதே 11 மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லி இழுத்து அதே 11 மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லி நிறுத்தி அதே 11 மந்திரத்தை வெளியில விட்டு கொடுக்கிறது. அப்ப இது எங்களுக்கு சம இதாக வருகிறது. யோக பயிற்சியில வேறு சில பயிற்சிகளும் இருக்கு. அவர் அந்த இழுக்கிற அளவு, நிறுத்துற அளவு, வெளியில ஒரு அளவுகள்ல வேற வேற அளவுகளும் வேற வேற இதுகளும் அதெல்லாம் திருமந்திரத்துல இருக்கு. சில பேர் அப்படி சொல்லி கொடுக்கிறது.
நான் பயின்று வாரது இதுதான் ஹார்மோனாவலரும் தன்னுடைய சைவ வினாவிடையில் நித்திய கர்ம விதியில அனுஷ்டானத்துக்கு சொன்னது அதைத்தான் செய்து வருகிறேன். அப்ப எங்க நீங்கள் பயின்றீர்களோ அதை தொடர்ந்து செய்து வர வேணும். அதுல செய்து கொண்டு வர நாடி சுத்தி இதெல்லாம் வரைக்குள்ள இந்த சுழுமுன பிங்கள இடங்களை எல்லாம் நாங்கள் மெடிக்கல் கேர் சயின்ஸ்ல அறுத்து பார்த்த நாடிகள் இல்லை. அப்படி ஒரு நாடிகளை நாங்க பார்க்கவும் இல்லை, காணவும் இல்லை. அது நரம்புகளும் இல்லை. அதெல்லாம் எனர்ஜி சேனல்ஸ். தீஸ் எனர்ஜி சேனல்ஸ் கண்ணுக்கு தெரியாது. அதெல்லாம் சுத்த மாயா கூறுகள். எங்களோட பிரதிகை மாயை கூறுகள்னால பார்க்க இயலாது, அறிய இயலாது, மெஷ பண்ணி எடுக்க இயலாது. இந்த எலக்ட்ரோ மேக்னஸ்டிக் அடி எம்ஜி அதெல்லாம் பார்க்க இயலாது. அப்போ அதெல்லாம் எனர்ஜி சேனல்ஸ் இருக்குது. அதுகளில் முடிச்சுகள் இருக்குது, அதுகளில் அடைப்புகள் இருக்குது. இந்த பிராணாயாமம் தொடர்ந்து செய்து கொண்டு வர அந்த நாடிகளுக்கு இருக்க முடிப்புகள் அடைச்சுகள் எடுபடும். மந்திரத்தோட பிராணாயாமம் செய்து கொண்டு வர அதான் பிராணாயாமத்துக்கு இன்னொரு பெயர் நாடி சுத்தி. எப்படி நாங்கள் இருதய நாடி அடைஞ்ச உடனே ஒரு விட்டு என்ஜியோகிராபி செய்து ஒரு கழுவி அடைப்படுக்கிறோமோ, அப்படி ஒரு பிளம்பிங்ல பாதைகள் அடைச்சோன்னு எடுக்கிறோமோ, அதே மாதிரி இதை மூச்சு பயிற்சியினூடாக அதில் சுத்தி பண்ணி அதனூடாக ஒன்று அந்த எனர்ஜி ஃப்ரீயா ஃப்ளோ பண்ணும். அது எங்கட உடம்புக்குள்ளேயும் ஃப்ளோ பண்ணும், உடம்புக்கு வெளியிலையும் ஃப்ளோ பண்ணும். வெளியில இருக்கிற சக்தியும் உள்ளுக்கு வரும். 72,000 நாடிகள் இருக்கு. அதுல 10 முக்கியமானது. அது நடுவில் இருக்கிறதான் இந்த 3. அது நாடி சுத்தி. அது ஒன்று. அதுல இந்த சுழுமுனா நாடி அதுக்குள்ள போகாமத்தான் பாவிக்கப்படாமல் இருக்குது. அதுக்கு திறந்து அதனூடாக அந்த மூலாதாரத்துல குண்டலினி வலிக்கிட்டால் அது சிவயோகம். சரிதானே? எனக்கு இது கொஞ்சம் உதவி செய்யறது எப்படி என்றால், சில நேரங்கள்ல இரவில இந்த நெஞ்சுக்குள்ள ஒன்று நித்திர வராம இருக்க நான் இந்த மூச்சு பயிற்சி செய்யறேன். சரி, இந்த மனசுக்கு அது கொஞ்சம் உபயோகப்படுது. எனக்கு ஆன்சர் பண்ணது நிச்சயமா இருக்கு. நாங்கள் எல்லாம் செய்யறது என்று கேட்டால், நாங்க படிக்கிற காலத்துல எக்ஸாமுக்கு போயிருக்க மூச்சு பயிற்சி செய்யறது. அது மற்றவ பாக்குறதுக்கு மூக்க பிடிச்சு கொண்டு செய்யறது இல்ல, சாடையா செய்யலன்னு தான் இப்படி அது எக்ஸாமுக்கு இருந்து கொண்டு பேப்பர் தருவினம் இல்லை இருந்தவன பேப்பர் கொண்டு இருக்க அதை செய்யறது. அதுக்கு ஹெல்ப் பண்ணும். மற்றது சில வேளை மத்தியானம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அல்லது படிக்க நித்துறது உங்கினாலும் பிராணாயாமம் செய்தா கொஞ்சம் உற்சாகம் வரும். புல்லினம் மிக்க புரவியை மேற்கொண்டால், இங்க புல்லண்டது பறவை, பறவையை விட வேகமான புரவி குதிரை என்றது இந்த மூச்சு. புல்லடும் மிக்க புரவியை மேற்கொண்டால் என்றால் அதை அடக்கி அதுக்கு ஏற்றவர் நீங்க நடத்தினால். கள்ளுண்ண வேண்டாம் தானே களி தரும். நீங்க கள்ளு குடிக்க தேவையில்லை, உள்ளுக்கு இருந்து எண்டோபின் தானே சுரக்கும், அளப்பெல்லாம் ஆனந்தம் பெறும். துள்ளி நடப்பிக்கும், சோம்பு தவிர்ப்பிற்கும், நல்ல உள்ளது சொன்னோம் உணர்வுடையோர்க்கு. திருமந்திரம். இப்ப வந்திருந்தார்கிட்ட இல்ல பாலசுப்ரமணியன், எங்கட திருக்குறள் மாநாட்டுக்கு அவர் அந்த பிராணாவைத்தான் சொல்லிக் கொண்டு வரார். பிராணாயோகம், திருமந்திர பிராணாயோகத்தை பலவிதமாக சொல்லிக் கொண்டு வரார். அவருடைய இதை படிக்க தான் விளங்கிச்சது. எங்கட திருமுறை ஓதுதலும் ஒரு பிராணாயாமம் தான். அவர் ஒரு பயிற்சி கொடுக்கிறார் திருக்குறள்ல. இப்படிதான் சொல்றார், நீங்க திருக்குறளை ஒரு மூச்சுல சொல்லணும். இப்படி மூச்சு எடுத்துட்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்படி ஒரு மூச்சுல சொன்னா அது பிராணாயாமம் தானே. இப்ப நாங்க திருமுறையில பண்ணோட படிக்கிறது அப்படித்தானே. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. ஒரு மூச்சுல தானே வருகுது, பாத்தீங்களா? அப்ப நாங்க திருமுறை படிக்கிறது எங்களுக்கு மூச்சு பயிற்சி, பிராணாயாமம். இதை வாய் விட்டு படிக்கக்குள்ள ஒரு மூச்சு, அப்படி ஒரு மூச்சு எடுத்து அப்படி போகுது. அதான் அந்த பண்ணை வச்சு அதை வச்சு சொல்ல வச்சு அப்ப படிக்கவே அது தானா வருகுது. பாருங்க பிராணாயாமம். அவர் எழுதியிருக்கிறார் புத்தகம் எல்லாம் கொண்டு வந்து வித்தவ வேண்டு நாட்கள் பாருங்க. நல்ல அழகா போட்டிருக்கிறார், திருக்குறளுக்கு போட்டிருக்கிறார். அதே மாதிரி பார்த்தா அதுதான் திருமுறைக்கு அப்ளை பண்ணும். அவர் அதை செய்யறார். திருக்குறள்ல அவர் சொல்றார், ஒரு கிழமைக்கு 10 குறள் எடுத்து போட்டு ஒரு கிழமைக்கு அந்த 10 குறளையுமே திருப்பி திருப்பி சொல்லி திருக்குறள் செய்ய 10 குறளும் வந்துடும், குறளும் வந்துடும், பிராணாயாமமும் வந்துடும். என்ன நாங்க படிச்ச காலத்துல படிச்ச திருக்குறள் தான். அப்ப எங்களை அறியாமலே பிராணாயாமம் என்று சொல்லாமலே பல விதத்துல பிராணாயாமம் செய்யலாம். அதுல ஒன்று திருமுறை ஓதுதல். இப்படி குனிஞ்சிருந்து அப்படி இருந்தாம நடுவா நிமிந்திருந்து வடிவா சிவகுமார் செய்யற மாதிரி பெருசா படிக்கணும் வாய் விட்டு, இல்லையா? ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே.
ரெண்டா மூச்சு நின்று தானே வருகுது. உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே என்றது மூச்சுல வருகுது. அப்ப நாங்கள் இப்படி அப்படியே ஒளி வளர் விளக்கு ஒரு பிழா ஒன்று அப்படி படிக்கிறோம் இல்லையே. திருமுறையை வாசிக்க கூடாது, இப்படி படிச்சு மூச்சு எடுத்து குரல் எடுத்து படிக்க அது பிராணாயாமம். கேள்வி திருப்புவளுக்கு வெளியீட்டுக்கு நான் காசு அனுப்புனான ஐயா விஜய் கந்தசாமி என்று வந்ததோ யாரு இதுக்கு நீங்கள் அந்த இதுக்கு திருப்புகளுக்கு என்னுடைய இதுல நேற்று கதைச்சேன் நான். அது என்ன வரையில நான் நேற்று தான் பிக்ஸ் பண்ணேன். அது இடையில நின்றுட்டுது. நான் நினைக்கிறேன் உங்களோட இதுக்கு அது திருப்பி வருமண்டு. அது குறிப்பிட்ட காலத்து பிறகு நேற்று தான் திருப்பி ரீஇன்சேட் பண்ணான் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டுக்கு. இடையில ஒரு தவறுதல் நடந்து நேற்று செல்வமும் கதைச்சவ சொன்னான். அது பிரச்சனை இல்லை, அது திருப்பி வரட்டும் வந்த பிறகு தாங்க நான் இப்ப கொடுத்து விடுறேன். அது பிரச்சனை விஜய் கந்தசாமி என்று. அப்ப தன்னை அறிந்து விட்டால் தானன் தவமதுவே தனக்கு உவமை இல்லையடி கிளியே தாளிரண்டும் பூட்டி விடு தங்கமே நீ. தங்கமே நீக்கு அதுதான் அங்க அடுத்த விளக்கம். திருமந்திரத்துல அதெல்லாம் இருக்குது. இந்த உடல் தங்கமாவாறது அதெல்லாம் போட்டிருக்கணும். இங்கே வா எங்கும் அவன் சங்கை இலை தான் அதாம் தான் அதாம் தனது ஆம் தனதாம் போட்டிருக்கிறார். அதோட முடிஞ்சு சிவத்தியானம் நல்லா இருக்குது. வான்மகில் வளாது வெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறையரசு செய்க குறைவிலாது வீர்கள் வாழ்க நான்மறையரங்களோங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நரகணம பார்வதீபதையே ஹரஹரம பார்வதீபதையே ஹரஹரம பார்வதீபதையே. தென்னாருடைய சிவனே போற்றி. சித்தபேசா சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.